இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, தாலி கட்டும் பொழுது 3 முடிச்சு போடுவதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த 3 முடிச்சு போடுவதற்கு நிறைய வியாக்கியானங்கள் சொல்லப்படுகின்றன. அவரவர்களுடைய பார்வையிலே தத்துவார்த்தமாக நிறைய விளக்கங்களை சொல்கிறார்கள். அது எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பெண்ணானவள் அவள் ஒரு 3 நிலையிலும், அதாவது உறக்க நிலையிலும், கனவு நிலையிலும், விழிப்பு நிலையிலும், 3 நிலையிலேயுமே அவள் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவள் கற்பு நெறியுடன் வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கம் சொல்றா. இது அத்தனையும் விட அந்த திருமாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுது, அந்த 3 முடிச்சினை போடும் பொழுது கணவனானவன் ஒரு மந்திரத்தை சொல்வான். அது மந்திரம் என்று சொல்வதை விட உறுதிமொழி என்றே சொல்லலாம். அந்த உறுதிமொழியினை அந்த பெண்ணை நோக்கி சொல்லுவான். அதனால தான் பெண்ணை நோக்கி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா, மாங்கல்யம் தந்துனா அனேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே துவம்ஜீவ சரதசதம் அப்படின்னு சொல்லுவா. கண்டே பத்னாமி சுபகே அப்படின்னு சொன்னா, கண்டம்னு சொன்னா கழுத்து, கழுத்திலே இதை நான் கட்டுகிறேன். எதை? தந்துனா, தந்துன்னு சொன்னா கயிறு. மாங்கல்யத்தை பூட்டிய இந்த மாங்கல்யம் தந்துனா அனேனா எதற்காக? மம ஜீவன ஹேத்துனா, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீயும் நானும் ஒன்றாக இணைந்து பயணிப்போமாக. பயணிப்பும் பொழுது எத்தனை வருடம்? 100 வருட காலம் சொல்றார். துவம்ஜீவ சரத சதம் அப்படின்னு சொல்றார். சதம்னு சொன்னா 100 சரத் ருத்துக்களை சந்திக்கின்ற விதமாக. சரத் ருத்துன்னு சொன்னா கார்காலம். நீயும் நானும் ஒன்றாக இணைந்து 100 கார்காலங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாங்கல்யம் பூட்டிய இந்த சூத்திரத்தினை, இந்த கயிற்றினை நான் உன் கழுத்திலே கட்டுகிறேன்னு ஒரு உறுதிமொழி சொல்றானா. அந்த நேரத்தில் எதுக்கு சார் 3 முடிச்சு போடுறா அப்படின்னு சொன்னா, மனோ வாக்கு காயம் அப்படின்னு சொல்லுவா. மனம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணம், வாக்கு என்று சொன்னால் சொல், நாம் சொல்கின்ற சொல், காயம் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு, இந்த உடம்பால் செய்யக்கூடிய செயல். அதாவது எண்ணம், சொல், செயல் ஆகிய 3மே நாம் இணைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த முடிச்சினை இடுகிறேன் அப்படின்னு தான் உறுதிமொழி சொல்றான். ஆனால் இதில் நிறைய பேர் எப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, உனக்கு இந்த 3ம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், அதாவது உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய சொல்லும் உன்னுடைய செயலும் எப்பொழுதும் ஒரே நோர்க்கோட்டிலே இருக்க வேண்டும்னு சொல்லி இந்த கணவன் அவளை அறிவுறுத்துகிறான்னு சொல்றார். அப்படி சொல்லவே இல்லை. என்னுடைய எண்ணத்தோடு உன்னுடைய எண்ணம் கலக்க வேண்டும், என்னுடைய சொல்லோடு உன்னுடைய சொல் கலக்க வேண்டும், என்னுடைய செயலோடு உன்னுடைய செயலும் கலக்க வேண்டும், நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். இது என்னுடையதுன்னா நான் சொல்றதை தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு அவன் சொல்லலை. நாம் இருவரும் ஒன்றாக கலந்து நம்முடைய எண்ணம், அதாவது சிந்தனை, நாம் பேசுகின்ற வார்த்தை, நம்முடைய சொல், நாம் இருவரும் செய்கின்ற செயலானது இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக நான் இந்த 3 முடிச்சினை இடுகிறேன். அதுபோக த்ரீனீவை தேவானாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த உலகத்திலே அனைத்துமே 3ஆக பிரிந்திருக்கிறது. அந்த 3 சக்திகளினுடைய சாட்சியாக, 3 சக்திகள் அப்படின்னு எடுத்துட்டா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்றார். இந்த 3 சக்திகளினுடைய சாட்சியோடு, அதே மாதிரி 3 ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா, ஜீவாத்மா, பரமாத்மா, அந்தராத்மா, இவைகளின் துணையோடும் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து நிற்க 3 உலகத்திலே இருக்கக்கூடிய பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு சொல்லுவார். அதாவது அந்த சுவர்லோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் சாட்சியாகவும், புவர்லோகத்திலே இருக்கக்கூடிய பித்ருக்கள் சாட்சியாகவும், இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய இந்த மனிதர்களினுடைய சாட்சியாகவும் நான் இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு கட்டுகிறேன். இந்த மூவரின் ஆசியோடு அப்படியே அந்த கல்யாணத்தில் யோசிச்சு பாருங்களேன். நாம் அங்கே உறவினர்கள், உற்றார் உறவினர்கள்லாம் வந்திருக்கா. இந்த மனிதர்கள் அனைவரும் அவர்களை ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அதே மாதிரி பித்ருக்களினுடைய ஆசீர்வாதமும் அங்கே கிடைக்கிறது. ஒவ்வொரு கல்யாணத்திலுமே பித்ருக்கள் வழிபாடு, முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கா. பிராமணாலாம் பார்த்தோம்னா நாந்தி சாதம்னு பண்ணுவா. அதே மாதிரி இந்த நான்பிராமின்ஸ் வரும்பொழுது அவர்களை பானைகளை அங்கே வைத்து அந்த பானைகளை அந்த மணவரையிலேயே அமைத்திருப்பார்கள். அந்த பானைகளிலே
ஆவாகனம் செய்யப்படுவது அவர்களுடைய முன்னோர்கள் பித்ரு தேவதைகள். அந்த பித்ரு தேவதைகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. இது போக 30 முக்கோடி தேவர்களும் அங்கே வந்து அவர்களை ஆசீர்வதிப்பதாக ஐதீகம் சொல்றா இல்லையா? இப்படி பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகத்திலே வசிக்கக்கூடிய இந்த தேவ பித்ரு மனிதர்களுடைய ஆசியோடு நான் இந்த திருமாங்கல்ய சரட்டினை உனக்கு கட்டுகிறேன். ஆக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த 3 சக்திகளும் நம்மை ஒன்றாக வழி நடத்தட்டும் என்கின்ற உறுதிமொழியைத்தான் அந்த ஆண்மகனானவன் அந்த பெண்ணுக்கு சொல்லித் தருகிறான் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். இந்த தாத்பரியத்தினை புரிந்து கொண்டு அந்த மணமகனானவள் அந்த மணமகளினுடைய கழுத்திலே 3 முடிச்சிடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் இன்றி வாழ்நாள் முழுக்க ஒன்றாகவே இணைந்து செயல்படுவார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.